இங்க ஒரு பையனை பார்த்துட்டு இருக்கீங்களா, அவருக்கு 24 வயசு தான் ஆகுது. ஜென்ரலா இந்த மாதிரியான ஆட்களை நர்டு, கீக் இல்ல படம்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த பையனுக்கு ரீசெண்டா கிட்டத்தட்ட இந்திய மதிப்புப்படி 2000 கோடிக்கு சேலரி ஆஃபர் பண்ணி மெட்டா ஜாப் கொடுத்துருக்கு. மெட்டான்றது இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் ஓன் பண்ற பேரண்ட் கம்பெனி. இந்த சேலரி ஒரு கம்பாரிசன் சொன்னா, உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ஃபுட்பாலர்ஸ் லியோனல் மெஸ்ஸியும் ரொனால்டோவும் இவங்களோட சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் கொடுத்து ஒரு டெவலப்பரா ஹையர் பண்றாங்க. செலிபிரிட்டியோ, அத்லெட்டோ, சினிமா ஸ்டாரோ எல்லாம் கிடையாது. ஒரு நார்மல் காலேஜ் பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கான். இருக்கிறதுல ரொம்ப டேலண்டடான ஆட்களை மட்டும் தான் மெட்டா ஹையர் பண்ணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க ஸ்கூலோ இல்ல காலேஜ்ல இல்ல மொத்த சர்க்கிள்லயுமே இருக்கிறதுல அதிபுத்திசாலி ஆட்கள் இருக்கும். அவங்க கூட கூகுள், மெட்டா எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதை விட டாப் டேலண்ட்டை மட்டும் தான் இந்த கம்பெனி ஹையர் பண்ணும். உலகத்திலே இருக்க பிரில்லியன்ட் பிரெயின்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ஆப்ஸை எவ்வளவு அடிக்டிவா மாத்தலான்றதை அவங்க டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காலையில இருந்து ரீல்ஸோ இல்ல யூடியூப் ஷார்ட்ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அது உங்க தப்புலாம் கிடையாது. அந்த ஆப்பே அதுக்காக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப புத்திசாலித்தனமா டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த டெவலப்பர்ஸ்லாம் எங்க இருந்து சம்பாதியம் கொடுக்குறாங்க? நம்மளோட கோல்ஸ்ல இருந்தும், நம்மளோட அட்டென்ஷன்ல இருந்தும், நம்மளோட டைம்ல இருந்தும் தான். நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ அந்த கம்பெனிஸ்க்கு ரெவன்யூ அதிகமா வரும். இதை விட அதிகமான சேலரி கொடுத்து கூட ரெக்ரூட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோட பர்பஸ் ஒன்னே ஒன்று தான். இன்னைக்கு இது வரைக்கும் சோஷியல் மீடியா பார்த்தது போதும், இந்த ஆப்பை இப்பவே க்ளோஸ் பண்ணுங்க. இந்த மாதிரியான டெய்லி ரியாலிட்டி செக்குக்கும் ரிமைண்டர்ஸ்க்கும் இந்த சேனலை இப்பவே ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.